அவர் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற ஒரு நபரை பார்க்கவே இல்லை. அந்த ஒரு நபருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு நபருக்கு பின்னாடி. அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் சார் ஒரு தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியே. அந்த மாதிரி விஜய் எங்கே இருந்திருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் சார். கத்தி எடுத்துன்னு சுற்றுறானுங்க சார். அவங்களை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லை? இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறிக்கை வரல சார். அந்த மாதிரி அஜித் கிட்ட பண்ண முடியுமா? மெச்சூரிட்டின்றது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மெச்சூரிட்டியான ரசிகர்கள்னால் அது அஜித்துக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. நான் வேணால் எழுதி வேணா தரேன், நீங்கள் வேணால் பாருங்கள், வேணா பல சம்பவங்களை வேணால் காட்டலாம். ஒரு வார்த்தை இது வரைக்கும் அறிக்கையே வரல சார். அதில் இருக்கிற ஒருத்தன் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சார். அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சுற்றி மாமா வேலை பார்க்குறவனுங்க எவனாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டு இதெல்லாம் கண்டிக்க தகுந்தது. உடனே என்ன சொல்கிறானுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம கட்சி கிடையாதுன்றானுங்க. யார் வந்தாலும் உடனே என்ன செய்யறானுனாக்கா அங்கே எதாவது பண்ணானுங்கன்னா அவன் கழுத்தை துண்டு போட்டுன்னு பண்ணுறான். இவங்க எங்கள் கட்சியை சார்ந்தவங்க இல்லைன்னுறானுங்க. இதெல்லாம் வேகுமா இங்கே? இதே அஜித் வந்தார்னு வச்சுக்க அரசியலுக்கு. அவர் வரல, அவர் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறார். நிம்மதியாக இருக்கட்டும், நானும் கூட சொல்கிறேன். ஆனால் காலத்தின் கட்டாயம்னு ஒன்று இருக்குது. ஒரு வேளை வந்தாருனாக்கா இவங்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. சினிமாவில் எவ்வளவோ தகுதித்தங்கள் பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா அஜித்தை மட்டும்தான் இவங்களால் அழிக்க முடியல. மீது எல்லாரையும் காலி பண்ணாங்க. யாரை காலி பண்ணாங்க பெரிய லிஸ்ட்டே போட முடியும். அது விஜய் சார்ந்த கூட்டங்கள், அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், அந்த வலைபேச்சு குரங்குகள், இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி எத்தனையோ பேர் சதி பண்ணாங்க. ஆனால் தொட முடியாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அது அஜித் தான். சார், நீங்கள் கடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க அஜித் குமார்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா ஒழுக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே. எதை வச்சு சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க? சார், கண்ட்ரோல் பவர் சார். முதல்ல நம்மளை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னா தெளிவாக, நான் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் தெளிவாக சொல்ல மாட்டேன். முதல்ல சார் ஒரு தலைவராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், ஒரு மனிதர், அவரை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதரவான மக்கள் கூட்டம் இருக்காங்கன்னா அந்த ஆதரவு மக்கள் கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேரை பார்க்குற மாதிரி எண்ணம் இருக்கணும். ஏற்கனவே பல முறை அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு பல முறை அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். ரசிகர்களுக்கு அட்வைஸ். அப்போ அதிலே புரிஞ்சிக்க வேண்டாமா? அவர் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற ஒரு நபரை பார்க்கவே இல்லை. அந்த ஒரு நபருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு நபருக்கு பின்னாடி. அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் சார் ஒரு தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியே. அந்த மாதிரி விஜய் எங்கே இருந்திருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிட்டு பரிசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேறு சார். கத்தி எடுத்துன்னு சுற்றுறானுங்க சார். அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லை? இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறிக்கை வரல சார். அந்த மாதிரி அஜித் கிட்ட பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தில் அவர் இருக்க மாட்டார். அந்த மாதிரி அது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அஜித்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது. விஜயகாந்த் கிட்ட நீங்கள் பாருங்கள், விஜயகாந்த் கட்சி தொடங்கியிருக்கும்போது யாராவது இப்படி பண்ண முடியுமா சார்? கத்தி எடுத்து சுற்ற முடியுமா? கண்ட்ரோல் பவர்னு வேணும் சார். முதல்ல தலைமைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமைக்கு கண்ட்ரோல் பவர் வேணும் ஒன்று. அதே மாதிரி தொண்டர்களுக்கு கீழ்ப்படிதல் வேணும். இவர் அஜித் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுற பவரும் அவர்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் ஒபீடியண்ட்டாக போகிறதுக்குன்னு கிடையாது. கீழ்ப்படிஞ்சு தலைவர் சொன்னாக்கா, அது நடிகர் சொன்னாக்கா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம யார் ஆதர்ச நாயகனாக நம்ம நினைக்கிறோமோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் அது. இல்லைனா எவ்வளோ ரகலைகள் நடந்திருக்கும். மெச்சூரிட்டின்றது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மெச்சூரிட்டியான ரசிகர்கள்னால் அது அஜித்துக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. நான் வேணால் எழுதி வேணா தரேன், நீங்கள் வேணால் பாருங்கள், வேணால் பல சம்பவங்களை வேணால் காட்டலாம். பக்குவப்பட்டு நிதானத்தோட அறிவோட செயல்பட கூட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அஜித்துக்கு பின்னாடி இருக்க கூட்டம் தான். அதாவது ஒரு கீழ்ப்படிதல், அதாவது ஒழுக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ஆணைக்கு கட்டுப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்களை பார்க்க முடியும். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். மங்காத்தா படம் வந்தப்போ 2011 நினைக்கிறேன். மங்காத்தா படம் வந்தபோது சில தேட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ், அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் அந்த இது அது பார்த்திங்கன்னா வராத போது என்ன கேட்டால் காலையில் 5 மணிக்கு கூட்டம் கூடிடுச்சு தேட்டரில். அப்போ அது படம் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். ஏன்னு கேட்டால் அங்கே வரவே இல்லை சம்மந்தப்பட்ட அந்த டிஜிட்டல் அந்த இது பெட்டி வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்போ ஒரு டிஜிட்டல் மயமாக இருக்கிற அந்த சிப்பு தான். ஸோ அப்போ வரலன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் ரசிகர்லாம் 5 மணிக்கு கூடிட்டாங்க. இது வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க, 6:30 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆகிடும் சொன்ன உடனே அமைதியாக கலைஞ்சி போயிட்டு 6:30 மணிக்கு அப்படியே அசம்பிள் ஆகிட்டாங்க. இது நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? சும்மா போகிற போக்கெல்லாம் அடிச்சுட்டு போல. இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம்.
5 மணிக்கு கூடியாச்சு கூட்டம், ஆனால் வந்து படம் ஓட்ட முடியாத சூழல். 6:30 மணிக்கு தாங்க படம் ஸ்டார்ட் ஆகும். அமைதியாக போயிட்டு இதே வந்து விஜயோட ரசிகர்கள் தான் இந்நேரம் அங்கே தேட்டரில் கலாட்டா பண்ணி மக்கார் பண்ணி குட்டிக்காரனை போட்டு மல்லாந்து, இதெல்லாம் வந்து தற்கொலைகள் தான் பண்ணுவாங்க. இங்கே அறிவார்ந்த இப்போது இந்த உலகமே மாறிட்டுருக்கு. இங்கே அறிவார்ந்த கூட்டங்கள் தான் வேணுமே தவிர இங்கே வந்து இந்த மாதிரியான அடிமைகள் கூட்டம் இருக்கக்கூடாது, தற்கொலைகள் கூட்டம் இருக்கக்கூடாது. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கு கட்டுப்படுற கூட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தருதலையான கூட்டம் விஜய்கிட்ட இருக்கிறதுலாம். இது நான் வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, பல சம்பவங்கள் சொல்ல முடியும். ஒரு தலைவன்னா கட்சியத்துன்னு சுற்றுறான் சார். ஒரு வார்த்தை இது வரைக்கும் அறிக்கையே வரல சார். அதில் இருக்கிற ஒருத்தன் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சுற்றி மாமா வேலை பார்க்குறவனுங்க எவனாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டு இதெல்லாம் வந்து கண்டிக்க தகுந்தது. உடனே என்ன சொல்கிறானுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம கட்சி கிடையாதுன்றானுங்க. எது யார் வந்தாலும் உடனே என்ன செய்கிறானுனாக்கா வந்து அங்கே எதாவது பண்ணானுங்கன்னா அவன் கழுத்தை துண்டு போட்டுன்னு பண்ணுறான். இவங்க எங்கள் கட்சியை சார்ந்தவங்க இல்லைன்னுறானுங்க. இது எவ்வளோ ஒரு இந்த அசிங்கமான ஒரு விஷயம் பாருங்கள். இவங்க வந்தால் இவங்க நல்லது பண்ணால் இவங்க கட்சிக்காரனுங்க, கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது பண்ணானுங்கன்னா உடனே என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவருக்கு எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்றான். கேட்டால் மாற்று கட்சியில் வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. மாற்று கட்சியில் ஏற்பாடு பண்ணாலும் புகார் தரணும்ல சார். எங்கள் கட்சிக்கோட கெட்ட பேர் ஏற்படுது, எங்கள் துண்டை பயன்படுத்துகிறான், எங்கள் துண்டை பயன்படுத்தி எங்கள் தலைவர் பேரை பயன்படுத்தி எங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்தா வந்து புகார் கொடுக்கணுமா இல்லையா சொல்லுங்கள். உடனே வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னுறானுங்க சார். இப்படி தான் இவனுக்கு கதை ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அவர் திமுக சார்ந்தவருங்க, அவர் எங்கள் கட்சிக்கு வந்தார், அவர் பொறுப்பு கொடுக்கலன்றதுக்காக அவர் அப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிடுறானுங்க. இதெல்லாம் வேகுமா இங்கே? இதே வந்து அஜித் வந்தார்னு வச்சுக்க அரசியலுக்கு, அவர் வரல, அவர் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறார், நிம்மதியாக இருக்கட்டும், நானும் கூட சொல்கிறேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் ஒன்று இருக்குது. ஒரு வேளை வந்து வந்தாருனாக்கா இவங்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுவானுங்க. காரணம் கேட்டால் அங்கே இருக்கிற கூட்டம் வந்து ஒரு தீர்க்கமான கூட்டம், வலிமையான கூட்டம், துணிவு மிக்க கூட்டம். அதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே இது அப்படி கிடையாது. இதெல்லாம் தருதலைங்களாக இருக்குதுங்க. எல்லாமே நொய்யரிசியாக இருக்குது. மொத்தமே எல்லாமே நொய்யரிசி. இல்லைனா வந்து எங்கேயாவது சொல்லுவாங்களா சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் எடுக்காத வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னவன் யார்? இதே இந்த மெயின் மாமா தான். யார்? புஷியானந்த் தான். அவன் தான் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான், பெருமையாக சொல்கிறான். இன்னொரு பக்கம் என்ன கேட்டால் ஹெல்மெட் போடாமல் போ, லைசன்ஸ் எடுக்காத அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் அந்த 1000 ரூபா அந்த தொகைக்கு, மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு பொம்பளை சொன்னாங்களாம், எங்கள் வீட்டுக்காரர் 500 ரூபா ஹெல்மெட்டு கட்டார், 500 ரூபா வந்து லைசன்ஸ் கட்டார். யாராவது சொல்லுவாங்களா சார் இந்த மாதிரி? நீங்களே பாருங்கள், யாராவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஹெல்மெட்டு போடலைன்னா அதுக்கு ஃபைன் வரதான் செய்யும், லைசன்ஸ் எடுத்து போடலாம் ஃபைன் வரதான் செய்யும். அதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கி கட்டிடுறாங்கன்றான் அந்த பைத்தியம். இந்த மாதிரி பைத்தியத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? ஒரு காலத்தின் கட்டாயம். எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் அரசியல் அவர் நிம்மதியாக இருக்க, எனக்கு கூட நான் ஆசை தான், அவர் நிம்மதியாக இருக்கிறார் தான். உண்மையிலேயே அழகாக வருஷத்துக்கு 2 படம் கொடுத்துட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக, ஒரு நடிகனுக்கு மட்டும் இல்லை, ஒரு தலைவனுக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அஜித் இருக்கிறாருன்றதெல்லாம் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இங்கே கோடிக்கணக்கான வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது அரசியலில். ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு வழிகாட்டுதலுக்காக ஒரு தலைவனை தேடும்போது அது எங்கேருந்து யார் வேணாலும் வரலாம். இங்கே மக்கள் செல்வாக்கு மட்டுமே கிடையாது சார், அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவன் வேணும். இவருக்கு செல்வாக்கு இருக்கலாம், கூட்டம் நிறைய வருது, என்ன சொல்லுவாங்க, ஆட்டு புடுக்க கை நிறையன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரலாம். ஆனால் எல்லாமே நாறுது. ஆனால் ஒரு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டனை வந்து சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவன் வேணும். தொண்டனை சரியாக வழிநடத்தா அந்த தொண்டன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சரியாக வழிநடத்துவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடக்கலை விஜய்கிட்ட. யாரை வழிநடத்துகிறாங்கன்னே தெரியவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட வந்து அரசியல் பிரவேசன்றது ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்வையில் பார்க்கப்படுதுன்ற நான் என்னுடைய பார்வை தான் நான் சொல்கிறேன். அரசியல் கட்சி அவர் தொடங்குறாரோ ஒருவேளை அரசியல் கட்சி தொடங்கினா இந்த மாதிரி பதவி சண்டைலாம் நடக்கவே நடக்காது சார். ஏன்னா இங்கே பதவி வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் நடந்து போயினே இருக்கிறான், அவன் பின்னாடி கத்தினே போயினே இருக்கிறான். நான் வந்து அம்பேத்கர் வழித்தோன்றலை, என் சாதியை பார்த்து எனக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கல, நான் என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நடக்குமா? இதே வந்து அஜித் வந்து கட்சி தொடங்கினா அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. சாதி மதம் இது எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷன்தான் வந்து அஜித். இங்கே இதெல்லாம் இந்த ஜாதி அது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே பாருங்கள், ஆரம்பித்து 1 வருஷத்தில் வந்து பார்த்தா ஒருத்தன் வழி நடக்க கத்திட்டே போயினே இருக்கிறான். அவன் பாட்டுன்னு பேசினே போனான், அவன் பாட்டு துண்டை மாட்டுன்னு வந்துனே இருக்கிறான். இதுக்காவது எதனா ஒரு அறிக்கை இருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தலைமை? ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்கிறேன்.
சினிமாவில் எவ்வளவோ தகுதி தத்தங்கள் பண்ணியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை மட்டும்தான் இவங்களால் அழிக்க முடியல. மீதி எல்லாரையும் காலி பண்ணாங்க. யார் யாரை காலி பண்ணாங்க பெரிய லிஸ்ட்டே போட முடியும். அது வந்து விஜய் சார்ந்த கூட்டங்கள், அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், அந்த வலைபேச்சு குரங்குகள், இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி எத்தனையோ பேர் சதி பண்ணாங்க. ஆனால் தொட முடியாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அது அஜித் தான். மீதி எல்லாரையும் டச் பண்ணிட்டாங்க இவங்க. அது நான் எல்லா பேட்டிலையும் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கேன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரஜினி வரைக்கும் ரஜினி தலையிலே கை வைக்கிறானுங்க போயிட்டு. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரம் கட்டியிருப்பாங்க. இதே வலைபேச்சில் சொல்கிறானுங்க என்னன்னு கேட்டால், அஜித் பேரை முதல்ல சொல்லாதீங்க, என் பேரை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜயே சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அற்பத்தனமான ஒரு குணம்னு பார்த்துங்க. இப்போ அப்படி தான் அரசியலும் பண்ண நினைக்கிறாங்க. என்னென்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் முக ஸ்டாலின் பண்ணணும். முக ஸ்டாலின் எங்கே, நீ எங்கே, விஜய் எங்கே, முதல்ல என் பேரை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அது எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ என்ன பேர் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து த்ரிஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சமூகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள்லையும் பேசப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்றதை வந்து த்ரிஷா தான் பேசணும் இனிமேல். ஆனால் பல சர்ச்சைகளுக்கு வந்து பார்த்தோன்னா வாய் திறக்கிற த்ரிஷா வந்து ஏன் இதுக்கு மௌனமாக கடந்து போகிறாங்க? அதை விட அசிங்கமான ஒரு விஷயம் சார், இவங்க த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னானுங்க இந்த வலைபேச்சில். அதுக்கு ஏதாவது த்ரிஷா சைட்லேருந்து ஏதாவது ரியாக்ஷன் இருந்தது? கிடையவே கிடையாது, பேசவே இல்லை. அப்போது த்ரிஷா விஜயோடு இணைச்சி பேசினா அது இன்பமாக இருக்குது த்ரிஷாவுக்கு. இதே மன்சூர் அலிகானோட இணைச்சி பேசினா கசப்பாக இருக்குது. இது என்ன பாரபட்சம்னு கேட்குறேன் நான். எல்லாமே ஆம்பளை தானே, விஜய் ஆம்பளை தான், வந்து மன்சூர் அலிகானும் ஆம்பளை தான். அப்போது ஒரு ஆம்பளையோட இணைச்சி வந்து பேசினாக்கா அது வந்து உங்களுக்கு கசப்பாக இருக்குது. இதே விஜயோட இணைச்சி பேசினா இனிப்பாக இருக்கா? வலைபேச்சு மேலே கேஸை போட்டுருணும்ல, அவனு தானே வீடு வாங்கி கொடுத்தது சொன்னது. அப்போ ஏன் இந்த த்ரிஷா கடந்து போனாங்க? அப்போது விஜயோட இணைச்சி பேசினா இன்பமாக இருக்குது. இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒழுக்கமின்மைக்கு வந்து நீங்கள் இதே அஜித் எடுத்துட்டிங்கன்னா, இதே த்ரிஷாவோட ஜோடி போய்ட்டு நடிச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஏதாவது கிசு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதான் நடிகன்றது. ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கிறாரு, ப்ரொஃபஷனலாக க்ளீனாக இருக்கிறாரு. இங்கே அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வந்து மோசமாக இருக்குது அப்படின்றது தான் விஜய் சைடில். இதே வந்து த்ரிஷா வந்து ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது அஜித்தை வந்து ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பொருள்? அஜித்தை பேசும்போது அஜித்தை வந்து ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. அதுதாங்க சமூக பார்வைன்னு இருக்குது. பொறுக்கிகள் என்றைக்குமே பொறுக்கிகள் தான், ஜென்டில்மேன் என்றைக்குமே ஜென்டில்மேன் தான். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.